மனைவியில் சிறந்தவர் யார்? முதல் மனைவியா இரண்டாம் மனைவியா? இன்னும் கேவலமா அப்ப போயிடுச்சு. ஒரு ஆணுக்கு பிடித்தது மனைவியா கள்ளக்காதலியா என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு ஆண் பெண் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. இதற்கெல்லாம் கண்ணீர் விடாத செந்தில் பாலாஜி இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு சிவாஜி கணேசனை விட மிஞ்சிய நடிப்பை வெளிப்படுத்தி நம்மளை எல்லாம் சந்தோஷத்தில் ஆயுஷ்மான் பாரத்ங்கிற அருமையான திட்டத்தை, ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஐயா மோடி அவர்கள் கொடுத்தா தமிழக மருத்துவ காப்பீடு திட்டம் அட்டையில வருது. நீங்க வீட்டுல இருந்தா எடுத்து அந்த அட்டையை பாருங்க. தமிழக மருத்துவ காப்பீடு திட்டம்னு வெட்கம் இல்லாம ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இப்ப 5% 18% கொண்டு வரீங்களே, அப்ப இத்தனை வருஷமா எத்தனை கொள்ளை அடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்கிறான் வெட்கம் இல்லாம. அந்த காங்கிரஸ்காரனை பார்த்து நான் கேட்கிறேன், 60 வருஷமா நாட்டை குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கிறியே, 60 வருஷமா உன் பாட்டன் முப்பாட்டெல்லாம் எத்தனை அடுக்கு ஜிஎஸ்டி வச்சிருந்தான் தெரியுமா? கணக்கே தெரியாதுங்க. முதல் முறையாக இந்த செம்பியன் மாதேவி அன்னையார் பிறந்த மண்ணில் நான் பேசுகிறேன் என்று எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நமது செம்பியன் மாதேவி அவர்கள் ஒரு சாதாரண தாய் கிடையாது, ஒரு தெய்வ தாய். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, 6 அரசர்களை வளர்த்த பெருமை அவருக்கு உண்டு. தான் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட தெய்வ திருப்பணிகளை செய்வதில் தான் எனக்கு ஆர்வம் அதிகம் என்று எத்தனையோ திருத்தலங்களை செப்பனிட்டவர், இறைவனே கதி என்று தனது வாழ்நாளை கடத்தியவர். அப்படிப்பட்ட அன்னையாரின் ஊரில் நானும் உங்களோடு இருந்து அவர் சிலை முன்பு அவர் ஆசீர்வாதத்தோடு நான் உரையாற்றுகிறேன் என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான். இன்றைக்கு இவ்வளவு அமைதியா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா, இதில் உங்களுடைய எந்த சலசலப்பும் கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது. மிக அமைதியா ஏதோ பேசுறாங்கன்னு உட்கார்ந்து நாம கேட்கிறோம் என்றால், நீங்கள் எல்லாம் எவ்வளவு தேசப்பற்று மிக்கவர்களாக இருக்க முடியும்? இதே ஒரு தம்பி சொன்னது போல ஒரு திமுக கூட்டத்தில் இது இருக்கான்னு கேட்டா கிடையாது. திமுக கூட்டம் என்பது களவாணி கூட்டம். ஏன்னா தொங்குற வாழத்தாரையும் இருக்கிற பலாப்பழங்களையும் பறித்து போடுகின்ற கூட்டம். எப்படி அவர்கள் திமுக காரங்க நம்ம உழைப்பை எல்லாம் சுரண்டி, ரத்தத்தை எல்லாம் சுரண்டி களவாடி கொண்டு இன்னும் கொஞ்ச நாள்ல ஓடத்தான் போறாங்க தமிழ்நாட்டை விட்டு. எப்படி ஆங்கிலேயன் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் சுரண்டி சென்றார்களோ, அதே மாதிரி தமிழகத்தின் அத்துணை செல்வங்களையும் சுரண்டி தன் பேரில் மட்டும் அல்ல, தன் குடும்பத்தையே நிதியால் நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எப்படியெல்லாம் ஏமாத்துது தெரியுமா? ரேஷன் கடையில அரிசி கொடுக்கறது யாரு? ஐயா மோடி, மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இங்க இருக்க எத்தனை பேருக்கு அது தெரியும்? கேட்டா ஸ்டாலின் கொடுக்குறாருன்னு போய் பிரச்சாரம் பண்றாங்க. சரியா? ரேஷன் அரிசி கொடுக்கறது மோடி, நாங்க ஸ்டிக்கர் ஒட்டல, அதனால நீங்க ஸ்டாலின் கொடுத்தாருன்னு சொல்றீங்க. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி ஆயுஷ்மான் பாரத்ங்கிற அருமையான திட்டத்தை, ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஐயா மோடி அவர்கள் கொடுத்தா தமிழக மருத்துவ காப்பீடு திட்டம் அட்டையில வருது. நீங்க வீட்டுல இருந்தா எடுத்து அந்த அட்டையை பாருங்க. தமிழக மருத்துவ காப்பீடு திட்டம்னு வெட்கம் இல்லாம ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 505 வாக்குறுதிகள் நமக்கு கொடுத்துச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. எண்ணி பாருங்கள் மக்களே, எண்ணி பாருங்க. என்ன கொடுத்தாங்க? மகளிரை ஏமாத்துறதுக்காக ஒரு திட்டம், மகளிர் உரிமை தொகை. ஆட்சிக்கு வந்தாங்க. நம்ம தாய்மார்கள்லாம் 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா ஏதோ நம்ம குடும்ப செலவுல மளிகை ஜாமானாவது வாங்கிடலாம்னு நம்பி ஓட்டு போட்டோம். வந்தாங்க, தருவாங்கன்னு காத்திருந்தே 3 வருஷம் போச்சு. கேள்வி கேட்டா தகுதியுள்ள மகளிரை தேடி கொண்டிருக்கிறோம் நாங்க. இதே வாக்குறுதி கொடுக்கும் பொழுது எல்லா குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய மகளிருக்கும் கொடுக்குறேன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதியுள்ள மகளிரை தேடுறதுல 3 வருஷம் போச்சு. அதற்கப்புறம் அந்த தகுதியுள்ள மகளிர் யாரையான்னு பார்த்தா
தொகை ஒப்புக்கு சப்பாக வந்து சேர்ந்தது. அதில் அவன் கட்சிக்காரரை சேர்ந்த மகளிருக்கே அந்த 1000 ரூபாய் கிடைக்கலன்னு சலசலப்பு திமுகக்குள்ள. இப்படி மகளிர் உரிமை தொகையும் ஏமாத்தியாச்சு. இதுல அண்ணனும் தங்கச்சியும் கருப்பு துணி கட்டி கொண்டு தமிழகத்தில் தாய்மார்கள் எல்லாம் தாலி அறுக்கிறார்கள். அதற்கு இந்த ஒயின் ஷாப் காரணமாக இருக்கிறது, குடி காரணமாக இருக்கிறது. இந்த குடிபோதையை இந்த டாஸ்மாக அகற்றியே தீர வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்த பொழுது கேள்வி எழுப்பிய, போராட்டம் செய்த, ஆர்ப்பாட்டம் செய்த அண்ணன் தங்கைகள் ஸ்டாலின், கனிமொழி இருவரும் நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மாக மூடுறதுக்கு தானே சொன்னாங்க. அந்த அறிவிப்பு எங்கேயா போச்சு? நம்ம பக்கத்து மாவட்டம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு ஆண் பெண் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. இதற்கெல்லாம் கண்ணீர் விடாத செந்தில் பாலாஜி இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு சிவாஜி கணேசனை விட மிஞ்சிய நடிப்பை வெளிப்படுத்தி நம்மளை எல்லாம் சந்தோஷத்தில் ஆட்படுத்தி விட்டார். இந்த நாடக அரசியலை திராவிட அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் மோடிஜி ஃபாரின் போறாரு, வெளிநாடு போறாருன்னு நம்மளை ஏமாத்தியே இருக்கிற காலத்தை எல்லாம் ஓட்டிட்டாங்க. இவர்கள் மேடையில் ஏறினாலே பேசுவது மோடியையும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியை பத்தி மட்டும்தான். ஏன்னா இத பேசலன்னா அவர்களுக்கு தூக்கமே வராது. எப்ப பார்த்தாலும் ஒன்றிய அரசு என்று சொல்லுவதும், ஒரு கோ பேக் மோடின்னு ஒரு பாரத பிரதமர் பார்த்து சொல்கிறார்களே, இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதி படைத்தவர்கள் தானா? இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் தானா? தெரியாதனமாக அந்த ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார்கள். அவர்கள் அந்த இருளை உதய சூரியன் வெளிச்சத்தை கொண்டு வருகிறோம் என்று தமிழ்நாட்டை இருட்டில் தள்ளிவிட்டார்கள். நம் ரத்தத்தை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலேயே விஞ்ஞான திருட்டு பண்ண தாத்தாவையே விஞ்சும் அளவுக்கு விஞ்ஞான திருட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்க்கரையில ஊழல் எங்கேயா சர்க்கரைன்னு கேட்டா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கோர்ட்ல சொன்னாராம், சர்க்கரையே எறும்பு தின்னு போச்சு. சரியா, சர்க்கரையை எறும்பு தின்னு போச்சு. அந்த சாக்கு எங்கேயா போச்சு? கரையான் தின்னு போச்சு. சர்க்கரையை எறும்பு தின்னு போச்சு, சாக்க கரையான் தின்னு போச்சு. இப்படி ஒரு ஊழலை பார்த்து அந்த நீதிபதியை அதிர்ச்சியை உட்கார்ந்துட்டாராம். என்ன தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியாமல் திகைக்க விட்ட இந்த விஞ்ஞான ஊழல் செய்த தாத்தாவை மிஞ்சும் அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய மகன் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடல் என்று சொல்லி எல்லாத்திலும் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறார். டாஸ்மாக்ல 10 ரூபாய் பாட்டிலுக்கு ஏற்றி அதுல கொள்ளை லாபம் சம்பாதிக்க முடியும் என்பதை வெட்ட வெளிச்ச அண்ணாமலை அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லலைன்னா அந்த ஊழல் கூட நமக்கு தெரியாது. 1000 கோடிக்கும் மேல டாஸ்மாக்ல ஊழல் செய்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே? எனது தாய்மார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, கர்நாடகாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, கேரளாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை தாயும் என்னுடைய தாய்கள், அத்துணை பெண்களும் என்னுடைய சகோதரிகள் என்று அவர்களுக்காக ஜல்ஜீவன் திட்டம், வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் இருக்கிறதே, நல்ல தண்ணி பிடிக்கிறோமே, அந்த குழாயை கொடுத்தது யாருங்க? நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இலவச கேஸ் இணைப்பை, கேஸ் வந்தப்ப ஐயோ கேஸ் வெடிச்சிருமா இப்படிதான் அள்ளி போட்டாங்க. எப்படி கேஸ் வெடிச்சிருமா அள்ளி போட்டு பயம் காட்டிய இவர்கள் எங்கே? என் வீட்டு பெண்கள் விறகு எரிச்சு அதுல இருக்க புகையால ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி சுவாச கோளாறுகள் வரக்கூடாது என்பதற்காக அந்த திட்டத்தை செயல்படுத்தி இன்னைக்கு எந்த வீட்லயாவது விறகு அடுப்பு இருக்கா? எல்லா வீட்டிலும் கேஸ் அடுப்பு. இந்த திட்டத்தை சாதித்து காட்டிய நரேந்திர மோடி அவர்கள் எங்கே? இது மட்டுமா? பெண்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும், சுய வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கடனுதவி திட்டங்கள், முத்ரா லோன் திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், ஆயுஷ்மான் பாரத், பெண்களுக்கு விவசாய பணம் 6000 ரூபாய். இன்னைக்கும் 22,72,800 பேருக்கு பட்டனை தட்டினா அக்கௌண்ட்ல பணம் ஏறுது. 15 லட்சம் இலவச வீடுகளை கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் எங்கே? இது மட்டுமா? நம்ம கிட்ட இன்னொரு பெரிய பொய் சொன்னாங்க. மின்சார கட்டணம்
குறிக்க சொல்றோம்னு சொல்லி வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் அது நடைமுறை ஆயிருக்கா? இது வரைக்கும் இருக்க மின் கட்டணத்தை உயர்த்தி 300 ரூபாய் 400 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மைதானே? உண்மைதானே? 300 ரூபாய் 400 ரூபாய் கட்டின குடும்பங்கள் 3000 4000 கட்டிக்கிட்டு இருக்கு. வாடகை வீட்டில் வசிக்கிறவங்க ஒரே வீட்டுல 4 குடும்பம் வசிக்கும். பையன் மகன் இப்படி 4 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய வீட்டுல 4 மின் கட்டணங்கள் கட்டுவாங்க, 4 மீட்டர் பொருத்தி. அதையெல்லாம் ஒன்றாக இணைத்து எப்படி 4 மீட்டர் இருந்த வீட்டெல்லாம் ஒரே மீட்டர் தான், ஒரு வீட்டுக்கு 1 மீட்டர் தான் ஒரு புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்பை கொண்டு வந்து 4 மீட்டர் இருந்த இடத்துல மீட்டரை புடுங்கிட்டு இவர்கள் ஒரே மீட்டரா மாத்தி அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய தொகையில பாதியை மின் கட்டணமாக செலுத்தும் அளவுக்கு நடுத்தர குடும்பத்தை ரோட்டில் விட்ட அவர்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கிறது என்று உட்கார்ந்து ரூம் போட்டு யோசித்து ஆட்சி நடத்துகிற இவர்கள் எங்கே? சூரிய மின் திட்டம் என்று ஒரு அருமையான திட்டம், சௌபாகியா திட்டம். இந்த சூரிய மின் வீடுகள் திட்டத்தின் கீழே வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 300 யூனிட், 2 மாசத்துக்கு 600 யூனிட், 6000 ரூபாய் கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணலாம். இப்படிப்பட்ட அருமையான திட்டங்களை கொடுத்து மனிதனின் அடிப்படை வாழ்க்கையை, கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்கின்ற நம்ம பாரத நரேந்திர மோடி இங்கே இப்படி அதாவது ஒரு கண்ணியமான வாழ்க்கைனா என்னங்க? ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கணும், நல்ல ஒரு மின்சாரம் இருக்கணும், எரிவாயு இருக்கணும், இப்ப இருக்க காலகட்டத்தில் இன்டர்நெட் வசதி கண்டிப்பா இருக்கணும், ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும். இதையெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு எல்லா வீட்லயும் கேஸ் இருக்கு. வீடுகள் 15 லட்சத்துக்கு மேல தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாரு இலவச வீடுகள். இது மட்டும் இல்ல, இந்த இன்டர்நெட் சேவை 5G அளவுக்கு உயர்தரமான ஒரு நெட் சேவை வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எரிவாயு கேஸ் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி அனைத்து ஒரு மனுஷன் கண்ணியமாக வாழ்வதற்கு அனைத்து திட்டங்களையும் கொடுத்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் எங்கே? இதெல்லாம் நாம கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். இது மட்டும் கிடையாது. இப்ப 12 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வரக்கூடிய யாருக்குமே வரிப்பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல எத்தனை குடும்பங்கள் பயன்பெறுது? எத்தனை நடுத்தர குடும்பங்கள், அரசு வேலைக்கு செல்லக்கூடிய எத்தனை பேர் இதுல வந்து பயன்பெறுகிறார்கள் தெரியுமா? இது மட்டும் கிடையாது. ஜிஎஸ்டியை இப்ப எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிக மிக குறைச்சிருக்கிறாங்க. எந்த நாட்டிலுமே ஏத்தன ஜிஎஸ்டிய ஒரு நாட்டோட வருமானத்தை இழக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கஜானா காலி கஜானா காலி, அதனால ஒயின் ஷாப்பை மூட முடியாதுன்னு ஓப்பனா அறிக்கை விட்ட தோற்று போன இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இருக்கும் இதே தமிழ்நாட்டுல மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? 4 அடுக்கு ஜிஎஸ்டி 2 அடுக்கா குறைச்சிருக்கு. எப்படி? 5%, 12%, 18%, 28%, இப்படி 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டிய 2 அடுக்கு 5%, 18%. சரி, இப்படி குறைச்சிட்டாங்க. இதுல என்னையா பெனிஃபிட்? யாராவது யோசிச்சிருக்கிறோமா? யாருக்காவது தெரியுமா இந்த ஜிஎஸ்டியை பத்தி? ஒரு மத்திய அரசாங்கம் மக்களோட அடிப்படை வாழ்க்கை முறையை உயர்த்துவதற்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கு. நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோமா? யாருடைய தவறு? நாட்டை ஆளுகின்ற, தமிழ்நாட்டை ஆளுகின்ற மாநில அரசின் தவறா அல்லது மத்திய அரசின் மீது தவறா? மாநில அரசு தோற்று போன ஒரு திராவிட மாடல் அரசு இதையெல்லாம் கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விட்டால் நரேந்திர மோடி அவர்களை கடவுளாக ஒவ்வொருத்தரும் சிலை வைத்து கும்பிட தொடங்கி விடுவீர்கள் என்ற அச்சத்தில் அதை மடைமாற்றும் நோக்கத்துல ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படி ஜிஎஸ்டி குறைஞ்சு போச்சு? ஒரு சின்ன 2 விஷயம். பிள்ளைகளுக்கு நோட்டு, பேனா, புத்தகம் எல்லாமே வாங்குறோம். நோட்டு, பேனா, புத்தகம் வாங்குறோம்னா அதுக்கு 0% ஜிஎஸ்டியே இல்லை. இதை இல்லாம இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா? ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்ஐசி இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. ஆயுள் காப்பீட்டு திட்டத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம்! எத்தனை பேர் பயன்பெறுவாங்க? நாம யூஸ் பண்ற சோப்பு, ஷாம்பு, பவுடர் எல்லாத்துக்குமே 5% தான். இதையும் தாண்டி விவசாயிகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள், விவசாயத்தை அறுவடைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்துக்கும் 5% தான். பால் பொருட்களுக்கு 5% தான். நாம
டிவி, வாஷிங் மிஷின் அத்தனைக்கும் 18% தான். காருக்கு 18% தான். இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் ஓப்பனா ஒரு அறிக்கை விட்டுருக்கு, 60,000 கார்கள் இன்னைக்கு வித்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த மாதத்தில் எங்களுக்கு 60,000 கார்கள் புக் ஆயிருக்கு. இதே மாதிரி மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் எல்லாத்துலயுமே வாகனங்கள் அதிக அளவுல விற்பனை ஆகும்னா இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு தான். நேத்து நான் பார்த்தேன், ஜெயங்கொண்டத்துல கேஆர்டி டிவிஎஸ் வரலாற்றில் முதல் முறையாக, எப்படி நல்லா கேட்டுக்கோங்க, வரலாற்றில் முதல் முறையாக நாங்கள் வாகனத்தின் விலையை குறைத்திருக்கிறோம். அதற்கு காரணம் மோடி அவர்கள் ஜிஎஸ்டியை குறைச்சதுதான். ஓப்பனா அறிக்கை விடுறாங்களே, இது யாரால் முடிந்தது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் முடிந்தது. ஒரு நாட்டின் நலனுக்காக, என் மக்களின் நலனை காக்க ஜிஎஸ்டியை குறைத்தே தீர்வேன் என்று ஈரெடுத்து கொண்டு வந்தார். ஆனால் காங்கிரஸ்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்ப 5% 18% கொண்டு வரீங்களே, அப்ப இத்தனை வருஷமா எத்தனை கொள்ளை அடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்கிறான் வெட்கம் இல்லாம. அந்த காங்கிரஸ்காரனை பார்த்து நான் கேட்கிறேன், 60 வருஷமா நாட்டை குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கிறியே, 60 வருஷமா உன் பாட்டன் முப்பாட்டெல்லாம் எத்தனை அடுக்கு ஜிஎஸ்டி வச்சிருந்தான் தெரியுமா? கணக்கே தெரியாதுங்க. நம்மளாவது 5, 12, 18 சொல்றோம் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி, ஒவ்வொரு பெயர்ல ஜிஎஸ்டி. இப்படி ஜிஎஸ்டி போட்டு கொள்ளையடித்தவர்கள் இன்னைக்கு மக்களை மடை மாற்றும் வேலையில் அழகாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம் சொல்றேன்னா, நாமெல்லாம் டிவி பாக்குறோம் இல்லையா? சின்னத்திரை நடிகர் அண்ணன் கூட வந்திருக்காரு. எத்தனையோ சேனல்ல டிபேட் ஓடும். அதே ஒரு மாநில அரசு ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்துட்டா அதை பப்ளிசிட்டி பண்ணி வெளியே கொண்டு வரதுல அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. எந்த சேனல் எடுத்தாலும் ஸ்டாலின் அதை பண்ணாரு, ஸ்டாலின் தங்கச்சி முக்காடு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சென்னையை வளம் வந்தாங்க, உதயநிதி துபாய் போனாரு, துபாயில இருந்து வந்துட்டாரு. இப்படி இந்த ஊடகங்கள் எல்லாம் திமுக அரசாங்கத்திற்கும், திமுக அந்த வாரிசு அரசியல்ல இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் அவருடைய மகன் உதயநிதிக்கும் இன்னைக்கு பேரன் இன்பநிதி வரைக்கும் அவர்களுடைய விளம்பரங்களையும், துர்கா அம்மா அவர் கோயிலுக்கு போனாரு, அங்க பிரதட்சணம் பண்ணாரு, அது பண்ணாரு, இது பண்ணாருன்னு காட்டுற ஆர்வத்தை இந்த மாநில அரசு, மத்திய அரசாங்கம் குறைத்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை பத்தி ஒரு ஊடகம் பேசியிருக்கிறார். ஒரே ஒரு ஊடகம் சொல்லுங்க, எந்த ஊடகத்திலையும் பேச மாட்டாங்க. இவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? ஒரு ஆண்மகன் சாவதற்கு காரணம் மாமியாரா மருமகளா? ஒரு பெண் வேலைக்கு போவது, வேலைக்கு போற பெண் நல்லவளா கெட்டவளா? பெண்களில் சிறந்தவர் யார்? வீட்டிலேயே இருந்து மாமியாரை கவனித்துக் கொள்பவரா, இல்ல வேலைக்கு சென்று கொண்டே வீட்டை கவனிப்பவரா? இப்படி கலாச்சாரத்தை சீரழிக்கிற, இதை விட இப்பெல்லாம் வந்துருச்சு, மனைவியில் சிறந்தவர் யார்? முதல் மனைவியா இரண்டாம் மனைவியா? இன்னும் கேவலமா அப்ப போயிடுச்சு. ஒரு ஆணுக்கு பிடித்தது மனைவியா கள்ளக்காதலியா என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எந்த தொலைக்காட்சியை தொட்டாலும் மாமியார் மருமக சண்டை, ஒரு ஆணுக்கு 3 பொண்டாட்டி 4 வப்பாட்டி, இதைத்தான் காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க குடும்ப விஷயம் தானே, அதை அழகா போட்டு நாட்டுல ராமனாவே இருந்துட்டா ஒரு கலைஞரை பத்தி என்னையா சொல்லுவாங்க? மனைவியார், துணைவியார், இணைவார்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் 3 பொண்டாட்டி வந்துட்டா யாராவது நம்ம கலைஞரை பத்தி பேசுவோமா? எதுக்கியா வம்பு? நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க, வாய முடிப்போம்ல. இப்படி குடும்பத்தை சீரழிப்பதற்காக, தமிழகத்தின் கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக இவர்கள் இலவச தொலைக்காட்சியை கொடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறறுக்க வேண்டுமா வேணாமா? அறுக்கணும்ல. அதற்காக 2026 கட்டாயமாக திமுகவை அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி நல்ல ஒரு தேசத்தை, நல்ல ஒரு சமுதாயத்தை, போதையெல்லாம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க நம்ம தமிழக அரசு உங்க பகுதிக்கு பண்ண துரோகத்தை சொல்லட்டுமா? நானு, இது டெல்டா பாசனம் நிறைந்த பகுதி, விவசாயத்துக்கு உகந்த பூமி. இங்க கொள்ளிடம் ஆற்றுல ஒரு தடுப்பணை கட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க. அப்பாவோட பேனாக்கெல்லாம் செலவைக்கணும்னு கவலைப்படுற இவங்க கொள்ளிடம் ஆற்றுல அணை கட்டினா எத்தனை லட்சம் ஏக்கர்ல விவசாயம் காப்பாற்றப்படும், எத்தனை விவசாயிகள் வாழ்க்கை முன்னேறும், அதை பற்றியெல்லாம் இவங்க யோசிக்கல. இது மட்டும் கிடையாது, அரியலூர் மாவட்டத்துல இன்னும்
இன்னைக்கு ஒரு மருத்துவ கல்லூரி இருக்குன்னா அது யார் கொடுத்தது? நம்மளுடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தார். 11 மருத்துவ கல்லூரிகள் கொடுத்தாரு. அதனால இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்துல அடுத்த மாவட்டத்திலையும் வந்து படிச்சுட்டு போகிறாங்க. இந்த பெருமையை கொடுத்த நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்கக்கூடிய இந்த அரியலூர்ல அவர் தான் இன்னைக்கு வந்து ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சிலை வைப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு ராஜேந்திர சோழன் சிலை வைப்பதற்காக அவர் ஒரு அறிக்கை விடுவதற்கு ஒரு 4 நாட்கள் நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வர்றதுக்கு 3-4 நாட்களுக்கு முன்னாடி அவசரமாக அந்த திமுக காரங்க கூட்டம் போட்டு அதுல அவசர அறிக்கையெல்லாம் விடுறாங்க. பொன்னேரிய நாங்க தூர்வாருறோம், இதை டூரிஸ்ட் பிளேஸா மாத்துறோம். ஏன்யா இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணீங்களே, அப்பன் பையன் பேரன் தாத்தன்னு, அப்பெல்லாம் எங்கேயா போனீங்க? அப்ப இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தெரியவில்லையா? இந்த பொன்னேரி தெரியவில்லையா? என் அரியலூர் மாவட்டமே உங்க கண்ணுக்கு தெரியலையா? எப்ப பார்த்தாலும் இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு பேர் உண்டுங்க. என்ன பேர்னா பின்தங்கிய மாவட்டம். நாம எல்லாத்துலயும் பின்தங்கி இருக்கோமா? வசதி இல்லையா, படிப்பு இல்லையா, எல்லாத்துலயும் பின்தங்கிய மாவட்டம் என்று நம்ம மாவட்டத்தை கண்டுக்காமலே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்பர் 1 அரியலூர் மாவட்டம் முன்னேறி இருக்குன்னா அதற்கு காரணம் முழுக்க அதற்கு பின்னால் நம்ம பாரத நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கொடுத்த திட்டங்கள். ஏன்னா இன்னைக்கு எந்த வீட்டு பிள்ளையும் 3 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுக்கிறது இல்ல, எந்த வீட்டு பிள்ளையும் விறகு அடிக்கிறது இல்ல, எல்லா வீட்டிலையும் நைட் லேம்ப் வச்சு நாம படிக்கிறது இல்ல, சுவிட்ச தட்டினா கரண்ட் எரியுது. இந்த வசதியெல்லாம் கொடுத்ததுனால இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் நம்பர் 1. அரியலூர் மாவட்டம் படிப்புல நம்பர் 1, ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இது நமக்கு தெரியவில்லை இல்லையா? இது மாதிரி நம்ம இப்ப நெல் மூட்டைலாம் கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா? உங்க பகுதி பிரச்சனை, நெல் மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க. இந்த நெல்லை வந்து டிஎம்சில போய் போடுறீங்க. அங்க ஒரு நல்ல கட்டிடம் இருக்கா? தரமான கட்டிடம் இருக்கா? ஒரு சேமிப்பு கிடங்கு இருக்கா? பாளையப்பாடியில அன்னைக்கு நான் பாக்குறேன், ஓப்பனா நெல்லெல்லாம் கொட்டி முட்டா மேல தார்பாய் போட்டு மூடி இருக்கு. மழை வந்ததுன்னா அந்த நெல்லெல்லாம் நனைய வேண்டியதுதான். இதற்கு ஒரு சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்த தவறிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய மாடல் அரசை வீழ்த்தி காட்டுவோம், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்று சொல்லி என் உரையை மடிக்கிறேன். பாரத் மாதா கி